கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளே நிழலில் என்றும் மகிழ செய்தீர், உந்தன் சிறகுகளே நிழலில் என்றும் மகிழ செய்தீர், தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஒராரிவரா உகாரா உபரா ரிகாரா ரிகரா ரிவாரா ரிவரா, எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனாயினீர் யாதார்க்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனாயினீர் எதற்கும் பயமில்லையே, ஒப்பா பா ஒப்பா ரே பாப்பா ரே பாப்பா ரே காரா ரே கரா ரே காரா ரே கரா, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இது என்னன்னா காணிக்கை. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கத்தென்னாவிலிருந்து புறப்பட்ட பொழுது குடுக்கல் வாங்கல் காரியத்திலே நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதாமல் வேறு எந்த சபையும் எனக்கு உடன்படவில்லை என்று நீங்கள் பவுல் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு பிலிப்ப சபையை பார்த்து சொல்கிறார். காணிக்கை, காணிக்கைங்கிறது ஒரு பெரிய ஒரு கருகலான ஒரு மேட்டர். கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொடுக்கிற இருதயம் நமக்கு தரும். ஒரு பாஸ்டர் இந்த காணிக்கை கொடுத்த ஒரு கதை சொன்னார். இந்த கதையோட தான் அந்த செய்தி ஆரம்பிக்க போயிடும். ஒருவர் ஒரு சந்தைக்கு போகிறார். சந்தைக்கு போறதற்கு அவர் ஊர்ல இருந்து ஒரு அந்த ஆற்றை கடந்து தான் அந்த பக்கம் போகணும். ஆற்றை கடந்து போகும்போது ஒரு சின்ன பையனை அவர் பையனை வச்சிருக்காரு. அந்த பையனை கூட்டிட்டு தான் சில நடந்து போறாரு. கடந்து போயாச்சு. சந்தைக்கு போயிட்டு தேவையான ஜாமான் வாங்கிட்டு ரிட்டர்ன் ஆகிற நேரத்தில் அந்த ஆறை கடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய வெள்ளம் வர ஆரம்பிச்சு. வெள்ளம் வந்து கணுக்கால் கிட்ட வந்த உடனே பயந்துட்டாரு. ஆண்டவரே எசப்பா, நான் பத்திரமா போய் சேர்த்துறேன். நான் ஒரு ஜெர்சி மாடு வச்சிருக்கிறேன், 20 லிட்டர் கறக்கும், அதை உங்களுக்கு நான் காணிக்கையா கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அப்படி சொன்ன உடனே தண்ணி லேசா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் தாண்டி போறாரு. அப்படி போயிட்டு இருக்காரு. வீட்டுல வந்து மனைவிட்டு சொல்றாரு, ஏமா நாங்க சாக பார்த்தவங்க நானும் பையனும். என்னங்க சொல்றீங்க? இல்ல சந்தையெல்லாம் முடிச்சாச்சா? தண்ணி வந்துருச்சுமா, தண்ணி மட 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 மேல ஆரம்பிச்சிருச்சு, கழுத்து வர வந்துருச்சு. ஏசப்பா ஏசப்பா, நான் ஒரு ஜெர்சி மாடு வச்சிருக்கேன் ஏசப்பா, 20 லிட்டர் கறக்கும், அதை நான் உங்களுக்கு காணிக்கா கொடுக்குறேன்ட்டு. கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சொன்னேன், ஆனா தண்ணி கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிச்சா. அப்புறம் நான் சொன்னேன், அந்த ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு மெயின்டைன் பண்றது, அதனால நான் உங்களுக்கு என்ன செய்றேன்,
இந்த காது பெருசா இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ஆடு ஜோடி வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க அதையா தரேன்னு சொன்னீங்க? சொன்னேன், ஆனா தண்ணி இன்னும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சொன்னேன், ஆண்டவரே அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, அதனால 12 குஞ்சோட ஒரு பெரிய கோழி வச்சிருக்கேன் ஆண்டவரே, அதை உங்களுக்கு தரேன். அதையா தரேன்னு சொன்னீங்க? சொன்னேன், ஆனா அதுக்கு ஆகாரம்லாம் படம்ல, அது ரொம்ப கஷ்டம், அதில் 12 முட்டை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்ட்டா. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா ஆபத்து குறைய அவங்க காணிக்கை ஸ்டாண்டர்டும் குறையுது. இது காணிக்கை குறித்த ஒரு முக்கியமான காரியம். நான் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல். நீங்க கொடுங்க, வாங்கிக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல, நீங்க கொடுக்கணும் ஆண்டவருக்கு, அவர் எனக்கு அதை வாங்கிக்கிறார். இதான் கொடுக்கல் வாங்கல்ங்கிற காரியம். இப்ப பவுல் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்னா, முதல் நான் உங்களுக்கு சொல்றேன். பவுல் யாருக்காக இதை செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷ ஊழியத்திலே. இது அவருக்கு கிடையாது, மற்றவர்களுக்கு. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேமில் பயங்கரமான ஒரு பஞ்சம் அந்த நேரத்தில் வந்துருச்சு. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள், அங்கதான் சபை இருக்குது, அவங்க ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க. பஞ்சம். இப்போ இவங்க கொடுக்கிற காணிக்கைய பவுல் என்ன செய்தார், அவங்களுடைய கொடுப்பாரு. இதுதான் பவுலுடைய நோக்கம். பவுல் தனக்காக வாழாத ஒரு மனிதன், பிறருக்காக வாழ்கிற மனிதன், சுயநலவாதி கிடையாது. இந்த சுயநலவாதிகளுக்கு அவங்க இவரு எப்படி இருக்கும் அப்படின்னு பைபிள் அந்த காட்டுறவங்களுக்கு நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 15 வசனம். தா தா என்கிற 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு. தா தா, அது ஒரு ஆளை ஒட்டிக்கிட்டோம். அட்டை ஒட்டிக்கிட்டு அந்த ரத்தத்தை உரிய எவ்வளவு ரத்தத்தை உறிஞ்சாலும் அது திருப்தி அடையாது, அது புஷ் புஷ் பெருசாயிட்டே இருக்கும். அதனாலதான் சுயநலவாதி இல்லாத பவுல் ஆப்போசிட்டான காரியத்துக்காரங்க. சுயநலவாதிகள் எப்படியுமே அட்டை உண்டு. அடுத்தது திருப்தி அடையாத 3 உண்டு. திருப்தி அடையாது. இன்னைக்கு எதுல திருப்தி வரும் அந்த நேரத்தில் நான் ஃபுல்லா சொல்லல. ஒரு வீட்டில் நீங்க சாப்பிட போறீங்க, கல்யாண வீட்டுக்கு, அவங்க சாப்பாடு வைப்பாங்க, 1 தடவை 2 தடவை மட்டன் குழம்பு ஊத்துறாங்க, நீங்க சாப்பிட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் வாங்கியாச்சு, அப்புறம் பாயசம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சோறு, நீங்க நல்லா மட்டன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னு வேண்டாமா, இதுக்கு மேல மூச்சிட முடியாது, இப்பயே நான் எந்திரிக்கிறதுக்கு யாராலும் 1 நாள் வேணும். அந்த நேரம் உங்களுக்கு திருப்தி கிடைச்சு. இன்னொரு காரியம், எண்ணெயை ஊத்தியாச்சு, கையில தலையில தேய்க்கணும். எனக்கெல்லாம் கொஞ்சம் போல எண்ணெயா போதும், இதுக்கு மேல ஒன்றும் முடியே கிடையாது. எவ்வளவு முடி இருக்கட்டும், இவ்வளவு பெரிய முடியா இருந்தாலும் சரி, ஒரு அக்கா எவ்வளவு பெரிய முடிந்தாலும் அவ இவ்வளவுதான் எண்ணெய் எடுத்து தேய்ப்பா, அதுக்கு மேல தேய்க்க மாட்டா. போதும், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம், எனக்கு இதுக்கு மேல முடிஞ்சிடும், எண்ணெயா வடியும், போதும், என்ன போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது சாப்பாடு ஒரு ஸ்டேஜுக்கு மேல போதும். ஆனா எது போதாது அப்படின்னா, அட்டை இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு சக் பண்ணாலும் அதுக்கு போதாது. அதான் சுயநலவாதிகளுடைய வாழ்க்கை. நல்லவங்க பாதாலும் மலட்டு கர்ப்பம். மலட்டு கர்ப்பம் ஒரு கஷ்டமான காரியம். அந்த மலட்டு கர்ப்பத்திற்கு என்ன கொடுத்தாலும், எவ்வளவு சமன் போனாலும் அதால பிள்ளை வர முடியாது. ஏன்னா அது மலடு, அதால பிள்ளை கொடுக்க முடியாது. அதுதான் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில மலட்டு கர்ப்பமா இருப்பாங்க, அவங்களால குழந்தையை கொடுக்க முடியாது. 2வது 3வது திருப்தி அடையாத நிலம். திருப்தி அடையாத நிலம், ஒரு தண்ணி வெடிச்சிருக்கு, எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது நிற்காது. எங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு, நீங்க எல்லாரும் அதுக்கு வந்திருக்கீங்க. அதனுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஊர்ல டாக்டர் புகழேந்தி பாண்டியன் ஒரு டாக்டர், ரொம்ப எங்களுடைய நண்பர், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரு என்ன சொன்னாரு, அப்பா உன்னுடைய தோட்டத்துல நம்ம ஒரு மீன் பண்ணை ஆரம்பிப்பா. மீன் பண்ணை, ஃபிஷ். அது கண்ட மீன் எல்லாம் போடக்கூடாது, விரால் மீன் போடணும். விரால் மீன், அந்த விரால் மீன், விலாங்கு மீன், 2 மீனை போடுவோம். அது ஆத்து மீன்னா அதுக்கு வேல்யூ பயங்கரம். கிலோ 900 ரூபீஸ் கிட்டலாம் வரும். நம்ம என்ன செய்வோம், அதுக்கு சாப்பாடு நான்வெஜ் ஃபுட்டு தான் கொடுக்கணும். கோழி பண்ணையிலேருந்து குடல், இந்த வேஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டோன்னா அது கட்ட கட்ட கட்டன்னு சாப்பிடும்.
அது ஸ்பீடா அங்க போய் வருமா? நம்ம வாரத்துக்கு 2 நாள் தான் அந்த மீனை பிடிக்கணும். என்னைக்கு நம்ம ஊர்ல மட்டன் எடுக்காத அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அப்படியே பிளான் எல்லாம் பயங்கரமான பிளான், சூப்பர் பிளான் போட்டார். அப்ப ஜேசிபி எல்லாம் கிடையாது, நாங்க ஆளுகளை வச்சு தோண்ட வச்சோம். தோண்டி 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 மண்ணள்ளி போட்டாச்சு, எல்லா இடத்துல போட்டாச்சு. பக்கத்துல கிணறு இருக்கு. தண்ணி ஊத்த ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த இது இந்த பிரச்சனை இங்க இருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 16வது வசனத்துல, தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம். தண்ணி ஊத்துறாரு ஊத்துறாரு, அது எங்கிட்டு போதே தெரிய மாட்டேங்குது. சொன்னாரு, நான் பாம்பே போய் ஒரு பெரிய ஷீட் ஒன்று வாங்கிட்டு வர போகிறேன், ரப்பர் ஷீட். இவ்வளவு பெரிய ஷீட் வாங்கி அதை போட்டு சைட்ல எல்லாம் போட்டு நான் இந்த மாதிரி பண்றேன், அப்புறம் நமக்கு தண்ணி நிற்கும் அப்படின்னாரு. அவருக்கே தெரிஞ்சு போச்சு இது நடக்காது அப்படின்னு. அப்ப அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வெளியேறிச்சு. அப்புறம் ஒரு கோழி பண்ணைய ஆரம்பிச்சாரு, கோழி பண்ணையை மூடிட்டு போயிட்டாரு. அது எங்களுக்கு அந்த இடம் எங்க இடம் தான், ஆனா அந்த தண்ணி இருந்துச்சுன்னா கதையே வேற. சரி, அப்ப திருப்தி அடையாத காரியத்தை அவங்களுக்கு நான் காமிச்சேன். ஆனா பவுல் ஒரு சுயநலவாதி இல்ல, அதனால அவர் என்ன செய்யறாருன்னா மற்றவர்களை குறித்து சந்தோஷப்படுகிறார். சரி, இன்னொரு திருப்தி அடையாத ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காட்டுறேன். இவருக்கு சுயநலவாதி. எடுத்துக்கோங்க, பிரசங்கி 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி 2:11, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதுக்கு திருப்தி கிடைக்கல. ஏன்னா சாலமோன் தன்னுடைய வயதான காலத்துல எழுதுறாரு. ஆரம்ப காலத்துல ஆண்டவர் மேல அவருக்கு அப்படி ஒரு அன்பு, ஃபயர். அப்படி ஃபயர் அங்க எழுதுனதுதான் சாலமோனுடைய உன்னத பாட்டு, உன்னதமான அன்பு. இந்த உன்னத பாட்டு எழுதினார். அதுல அவருக்கு பயங்கர சந்தோஷம். கொஞ்சம் வயசாகுது. நீதிமொழிகள் எழுத ஆரம்பிச்சார். நீதிமொழிகள் 31 அதிகாரமும் உங்களுக்கு அன்னன்னைக்கு இதுதான், இதை விட்டா அடிசாய வேற கிடையாது. நீதிமொழிகள் எழுதினார். அப்புறம் 1000 பெண்களை திருமணம் செய்தார். அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டார். கடைசி நாட்கள் எழுதுறது பிரசங்கி. இந்த பிரசங்கியில எல்லாமே அவருக்கு மாயையா தெரியும். ஏன் மாயையா தெரியுது அப்படின்னு கேட்டா, சூரியனுக்கு கீழ், இந்த சூரியனுக்கு மேல பரலோகம் ஒண்ணு பார்க்காத விட்டார். அதனாலதான் சுயநலவாதியாக இருந்த சாலமோன் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்துக்கு மனுபுத்திரர்கள் என் இருதயத்தை ஞானத்தினாலே தேற்றுக்கிட்டு 3 என் சுயநலம், எனக்காக அப்படின்ட்டு 11 வசனம், என் கைகள் செய்த சகல நான் பட்ட பிரயாசத்தை கொண்டே போனேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலம் இருந்து நோ ஹாப்பினஸ். காரணம், தனக்காக வாழுகிற ஒரு மனிதன் அவருக்கு என்ன கிடைக்காது? திருப்தியே கிடைக்காது. ஆனா பவுலுடைய வாழ்க்கை அவருக்காக வாழல, அவர் யாருக்காக வாழ்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 14 வசனம், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகளை பலம். உங்கள் கணக்கு யார் கணக்கு? மற்றவர்களுடைய கணக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறாரு. என்னுடைய நோக்கம் எல்லாம் உங்களுடைய கணக்கில் என்ன செய்யணும்? பலகம் பண்ணணும். அடுத்து பாருங்க, இந்த 15வது வசனத்தை எப்படி அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் பிலிப்பியர், அந்த மேலும்னு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14வது வசனத்துல, நீங்கள் என் உபத்திரத்தில் என்னோடு கூட உடன்பட்டது. ஒரு கூட்டத்தார் ஒரு பிரச்சனை ஓடி போல அங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க பவுல் கூட. காரணம், அவங்க தெரியும் பவுல் மூலமாக எங்களுக்கு பரலோகத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பூமியில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கா? இருக்கு, இல்ல நான் சொல்ல மாட்டேன். எங்க பூமியில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஆனா இது பரலோகத்துல வைத்திருக்கிற ஆசீர்வாதம். பாருங்க, பிலிப்பியரே சபை மக்களை பார்த்து அழைக்கிறார். இந்த கடிதத்தை முடிக்க போறாரு, ஒரு சந்தோஷமா பேசுறாரு. எப்பவுமே முடிவுங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கை ஆரம்பம் வேற, முடிவு வேற. ஆரம்ப வித்தியாசம் இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அதான் மேட்டர், ரைட்? இப்ப பவுலுக்கு எதுக்காக இத சந்தோஷத்தில் எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் யாருன்னா கணக்கு பார்க்கிற தேவன். நீங்க கணக்கு பார்ப்பீங்களா இல்லையோ, அவர் பயங்கரமா கணக்கு வச்சிருப்பாரு. எல்லாத்துக்கும் கணக்கு. உன்னுடைய கண்ணீரை நான் என் துருத்தியில் வைத்திருக்கிறேன், உன் அலைச்சல்கள் என் அக்கௌண்ட்ல இருக்குங்கிறார். அந்த அளவு கணக்கு பார்க்கிற தேவன். சரி, வேதத்திலிருந்து ஆண்டவர் கணக்கு பார்த்த சில காரியங்களை பார்ப்போம். ஏன் கணக்கு பார்த்ததை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கணக்கு வச்சிருக்கிறார்.
பவுலுடைய கணக்கு வச்சிருக்கிறாரு. அவர் சுயநலவாதி இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். தானியேல் 5வது அதிகாரம் 27வது வசனம். இதான் ஒரு ராஜாவை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். வெயிங் மிஷின் தூக்கி பார்க்கிறார். 5:25 எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பது. இந்த எழுத்துடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு தான் தானியேல் வர வேண்டியதாயிருச்சு. இந்த வசனத்திற்கு அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு ஜட்ஜ்மெண்ட். மெனே முடிஞ்சிருச்சு, நீ ஒண்ணு கிடையாது ராஜ்யம். ஆண்டவர் பாத்தீங்கன்னா கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்கிற நமக்கு தருணங்களை கொடுத்துட்டே இருப்பார். தருணங்களை கொடுத்துட்டு நீ பின்மாற்றத்துக்கு போறியா, வெயிட் பண்ணுவார். நீ மறுபடியும் சாராயத்தை குடிச்சு ரோட்ல கிடைக்கிற மறுபடியும் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஆனா பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜா ஒரு மோசமான காரியத்தை ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். மேனே தேவன் உன் ராஜ்யத்தை மாட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கணும். மாட்டிட்டு முடிவு பினிஷ்ட். சாலமோன் வாழ்க்கையில விக்கிரத்துக்கு பின்னாடி போன உடனே ஆண்டவர் 2 தடவை தரிசனம் ஆகிறார். 2 தடவை தரிசனமாகி அவனை சொல்றார். ஆனா கேட்க மாட்டான். ஆனா இந்த ராஜாக்கு தானியேல் 5வது அதிகாரம் 27 வசனம் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைவு காணப்பட்ட. ஆண்டவர் கணக்கு பார்க்கிற தேவன். உங்கள் கணக்குல ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு கொடுத்த கிருபையில பார்க்கிறார். இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் 2 அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இது பிளாக் மணி கிடையாது, பிளாக் கிடையாது. ஒண்ணு என்னன்னா உலக பிரகாரமான காரியம். நான் என்னுடைய மெசேஜ் முடிச்சுட்டு உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த நாளைக்குள்ள மெசேஜை நான் எழுத ஆரம்பிக்கணும். அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டா 9:30 ஷார்ப்பா கிளம்பிடுவேன். நான் டாக்டர் மாமா 9:30 கிளம்பி ஓபி பார்க்க ஆரம்பிச்சேன்னா 12, 12:30, 12:45 வரை நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். அது உலக பிரகாரமான காரியம். அதுக்கு அந்த கணக்கு பாரு பலன் கொடுத்திருக்காரு. ஆனா இது ஆவிக்குரிய அக்கௌண்ட். இப்ப நான் கரெக்டா 7:45 அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டா நான் ஆரம்பிச்சேன். இப்போ பரலோகத்தில் அக்கௌண்ட் ஆரம்பிக்குது. டக்குன்னு ஆண்டவர் அதுக்கு அதுக்குரிய அக்கௌண்ட பரலோகத்தில் போட்டுக்கிட்டே இருக்காரு. மெஷர் பண்றாரு. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிரக்கப்பட்டு குறைவு காணப்பட்ட. ஆண்டவருடைய பேலன்ஸ் வச்சிருக்காரு. என்னெல்லாம் அந்த கொடுத்திருக்காரு பாருங்க. அடுத்து அவனை ஏமாத்திட்டான் ஆண்டவர். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது அர்த்தம். மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் மேதிய பெர்ஷியர்கள் ஒரு காம்பினேஷன். அப்ப ஆண்டவர் அந்த ஒரு தேசத்தை உருவாக்குறாரு. அவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது எதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆண்டர் கொடுத்தார் அப்படின்னா தானியேல் 5வது அதிகாரம் பெல்சாத்சார் எனும் ராஜாவின் பிரபுக்கள் 1000 பேருக்கு ஒரே. இந்த விருந்துகள் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தங்களுடைய பவரை காட்டுறதுக்கு. நான் எவ்வளவு பெரிய ஆளு விருந்து. சிட்டியில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பார்ட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. பார்ட்டி கிடையாது. பார்ட்டினா பொக்காவாய் பார்ட்டி கிடையாது. பார்ட்டி. அந்த பார்ட்டியில அந்த ஹைஃபை மக்கள் தான் நிற்பாங்க. லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க. கையில ஆல்கஹால் இருக்கும். அவங்க பேச்செல்லாமே பந்தாவா இருக்கும். இதெல்லாம் எதுக்காக தங்களுடைய ஹை லெவல காரணம். அதே அப்படிதான் சேம் ஸ்பிரிட். ஆனா தாழ்மை உள்ள என்ன செய்ய தெரியுமாங்க, எனக்கு கொஞ்சம் ஆகாரம் இருக்கு, நான் மற்றவர்களுக்கு அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் தாழ்மை. ரைட். பாருங்க, பெல்சாத்சார் திராட்சை ரசம் குடிக்கலே அவனுக்கு ஒரு ஐடியா வருது. எங்க அப்பா யுத்தத்துல போய் ஜெயிச்சுட்டு இந்த யெகோவா தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பொக்கிஷ பாத்திரத்தெல்லாம் இருக்குது, எங்க கோயில்ல வச்சிருக்கோம், அதை வச்சு நானே செய்வேன் குடிக்க போறேன். அப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம். அதை வைப்பாட்டு எல்லாரையும் குடிக்க வைக்கிறான். குடிக்க விட்டுறதுன்னா ஆண்டர் கோபம் வந்துருச்சு. கோபம் இம்மிடியேட்டா அனுப்பிச்சாரு. அடுத்த என்ன செய்ய பாருங்க, 4வது வசனத்துல திராட்சை ரசத்தை குடித்து பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பும் மரம் கல்லுமாக்கிய தேவர்களை புகழ்ந்தார்கள். ஒரே துதி பாடல்கள் அப்படி பாடிட்டே இருக்காங்களா. ஆண்டர் கையிருப்பு வந்துச்சு, நிப்பாட்டிட்டார். ஓவர். இனி உனக்கு சாய்ஸே கிடையாது, வேலையை முடிச்சிட்டார். இது தேவனுடைய கோபம் வந்துச்சு. 19வது வசனத்துல உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய வல்லமைய மிக அழகாக தானியேல் சொல்றாரு. தானியேல் வல்லமையெல்லாம் சொல்லாம இருக்க மாட்டாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே
சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைகளும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தனக்கு சித்தமானவர்களை கொன்று போடுவார். நீ கொல்ல போறார், நிறுத்திட்டாரு. ரிசல்ட் குறைவுன்னு வந்துருச்சு. தமக்கு சித்தமானவர்களை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவர்களை உயர்த்துவார், தமக்கு சித்தம் சித்தம் சித்தம். சித்தத்தை செய்யறதுக்கு நமக்கு பரலோக அக்கௌண்ட் கூடிக்கிட்டே போகணும். கூடுனானா நம்ம நம்மளை ஆசீர்வதிச்சு வருஷம். சரி, இது தேவனுடைய ஒரு 2வது பிலிப்பியர் 4வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:4. பவுல் மற்றவர்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லு, தன் பிள்ளையை பிறருடைய பிள்ளையை வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளரும். நம்ம மற்றவர்களுக்கு எவ்வளவு ஒருத்துக்கு கன்சர்னா இருக்குமோ அவ்வளவு ஒருத்துக்கு அந்த உங்களை ஆசிரியப்பார். சரி, பிறனை நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தெளிவாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 32வது வசனத்துல 1 கொரிந்தியர் 10:32. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல், சுய பிரயோஜனத்தை தேடின ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க, அநேகம் இருந்தாங்க. சாமுவேல் ஒரு நல்ல ஒரு மனிதர். அவருக்கு 2 பசங்க, 2 பேரும் கிம்பலம் பண்ணுவாங்க. அவங்க காசு கொடுத்தா ஜட்ஜ்மெண்ட் எழுதி கொடுத்துருவாங்க. இதுதான் மேட்டர். காசுல தான் எல்லா வண்டியும் ஓடிச்சு. ஆனா ஆண்டவர் செஞ்சாரு, அவங்கள அப்படியே காலி பண்ணிட்டார். தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி, அநேகருடைய பிரயோஜனம் என்னங்க, அநேகருடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை கொடு. எத்தனையோ மிஷனரிகள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கையை கொடுத்தனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் பிரயோஜனப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். டேவிட் லிவிங்ஸ்டன் நான் ஃபுல்லா சொல்ல போறது. அவர் தனக்காகவே பார்க்காம ஆப்பிரிக்கால வாழ்ற மக்கள் ரட்சிக்கப்பட்டங்கிறதுக்காண்டி ஒரு சுய வாழ்க்கை வாழாததுனால ஆப்பிரிக்கா ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. காரணம், இருண்ட கண்டம்ன்ற ஒரு ஆப்பிரிக்காக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வந்தார். வெளிச்சக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாரு. அவர் தன் வாழ்க்கையை கண்டுக்கிடவே இல்லை. தனக்காக எல்லாம் பிறக்காக தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் புரியும். அவர்கள் ரட்சிக்கப்படும். ரட்சிப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் வந்த இயேசு உள்ளத்துக்குள் வர்றது ரட்சிப்பு. அவர் உலகத்துக்கு வந்தா வந்துட்டார். எங்க வரணும்? உள்ளத்துக்குள்ள வரணும். உள்ளத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யணும்? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக கொடுக்கறதான் வாழ்க்கை. சரி, பவுல் என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காமிச்சேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15வது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கோத்தினிலே புறப்படுவேன். மக்கோத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றாரு. சுவிசேஷத்தின் ஆரம்பம். நம்ம ஆரம்பத்துக்குள்ள போக போகிறோம். ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சது இந்த பிலிப்பு சபை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 16 தான் மக்கத்தோனியா. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதனை விட்டு மக்கத்தோனியா தேசத்தான் ஒருவன் நின்று. மக்கத்தோனியா தேசத்தான் எப்படிங்க தெரியும்? இப்ப ஒரு சர்தார்ஜி, ஐயா நீங்க பஞ்சாபுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறான். அப்ப அவன் பஞ்சாபி ட்ரெஸ், உங்களுக்கு டார்கன் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா பஞ்சாபி. ஐயா எங்க தேசத்துக்கு வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பஞ்சாபுக்கு நான் போகணும். இப்ப இந்த மக்கோதனியனுக்கு அவங்க ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. தரிசனத்தை பொறுத்தனால ஆண்டவர் மக்கோதனியன் புறப்பட்டு என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 அங்கே இருந்து மக்கோதனியா தேசத்து நாடுகளில் ஒன்றின் ஹெட் குவார்டர்ஸ். மக்கோதனியா பெரிய தேசம், ஹெட் குவார்டர்ஸ் ரோம். அது ரோமருடைய குடியிருப்பு. குடியிருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற கலாச்சாரம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ரோமில் எப்படி இருக்கோ அர்த்தம். இவர் ஒரு ரோமாபுரியர், இவர் ஒரு பிறப்பின்படி இவர் ஒரு ரோமர் சிட்டிசன் வச்சிருக்காரு. அவர் அதனால இவர் ரொம்ப ஈஸியா இருக்கவர். எல்லாமே அவருக்கு ரொம்ப அப்படிதான் அந்த வாசல்களை திறந்து கொடுப்பார். அப்படி திறந்து கொடுத்துட்டு இந்த ஊழியை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
13 ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றங்கரையே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல இருக்கிறது. வழக்கம் அது அவங்களுக்கு ரொட்டீனுங்க. உங்க லைஃப் எப்படின்னு தெரியாது, எனக்கு ஒரு ரொட்டீன் நான் வச்சிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு பல் தேய்ச்சிட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பிரேயரை முடிச்சுக்கிட்டு இங்க வந்து ஸ்டார்ட் பண்றேன். அது என்னுடைய ரொட்டீன். இந்த ரொட்டீனை முடிஞ்சளவு நான் மாற்ற மாட்டேன். அப்பொழுது தியேத்ரா ஊராலும் ரத்தாமர் விற்கிற தேவனை வணங்குறமாக்கிய லீதியால் என்னும் பேர். தேவனை லீதியாளுக்கு பிதாவாகிய தேவனை தெரியும், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியும். இவர்தான் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்காரு, இவர் மூலம் தான் பரலோகம் ஒழுங்கா தெரியாது. பவுல் சொல்கிறதை கேட்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். கர்த்தர் அவள் இருதயத்தை அப்பமே சுவிசேஷம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே அந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன் இந்த கேட்கொண்ட இருதயத்தை திறங்க அப்படின்னு நான் சொல்லி ஜெபம். அங்க ஆண்டவர் அந்த ஆரம்பத்துல எப்படி அவர்களை சப்போர்ட் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு தாழ்வுக்கு கொண்டு போயிட்டு தான் ஆண்டவர் உயர்த்தார். அதாவது ரத்தாம்பர வீட்டுக்கு அந்த அம்மா வருந்தி கூப்பிடுது, எங்க வீட்டுக்கு தான் வரணும் சொல்லி ஞானசம்லாம் ஆத்திருச்சு. அப்ப அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், என்ன அன்புயா, இந்த லீதியால் அம்மாவை மாதிரி ஒரு அம்மாவை பார்க்கவே முடியாது ஐயா, அப்படி ஒரு அன்பு எங்க மேல ஊத்துறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, கட்டாயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவங்க மேல பயங்கர அன்பு அன்பு நீ சொன்னீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 வசனத்துல சீலாவையும் சந்தையிலே இழுத்து கொண்டு போனாரு. யாரை இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வரமாட்டேன், என்னை முடிஞ்சா இழுத்து கொண்டு ஒரு நாய கழுத்துல சங்கிலியை போட்டு தர இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி பவுலை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஆனா பவுல் கண்டுக்கிடவே மாட்டாங்க. அந்த ஆரம்பத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதத்தை செய்யறார். என்ன அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கு லீதியாளுடைய இருதயத்தை திறக்கிறார். ரெண்டாவது சிறைச்சாலையை திறக்கிறார். அடுத்து சிறைச்சாலையுடைய காவல் கேப்டன் அவன் இருதயத்தை திறக்கிறார். திறந்துட்டு 34 பாருங்க, அவர்கள் போய் போஜனம் கொடுத்து தன் வீட்டார் தேவனிடத்தில் விசுவாசோட மன மகிழ்ச்சியா இருந்தார். மன மகிழ்ச்சியா ஹாப்பி. எனக்கு பவுல் சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானத்தினால நான் ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டேன்னு சொல்லி அதுல ஆண்டவர் கொடுக்குற ஒரு அதிசயம் அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 37 வசனம். அதற்கு நீங்க என்ன செய்யலாம், எல்லாம் நீங்க நைட்டோட நைட்டா கிளம்புங்க, அதெல்லாம் கிடையாது. இங்க ஆண்டோடைய வல்லமையை காத்தாங்க. எப்படி இருக்குன்னா, அது போல் ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியேறங்காம அடிச்சு இழுத்துட்டு போறேல சிறைச்சாலை போட்டார்கள். இப்படி ரகசியமா எங்களுக்கு வீட்டு அப்படி கிடையாது. அவர்களை எங்களை சீக்கிரட்டெல்லாம் போக முடியாது. நாங்க அப்படி கெத்த நம்ம நினைச்சு நான் அப்பா போறீங்களா சந்தோஷம் ஓடியே பெரிய நான் திருப்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா அவர் அப்படி கிடையாது. சேவர்கள் இந்த வார்த்தையை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராட்டு கேட்டு பயந்து அவர்கள் தயவாக பேசி காலில் உள்ள போடு வெளியில சொல்லாரப்பா, என் வேலை போயிடும், நீ ரோமன் எனக்கு தெரியாதுலப்பா. இப்ப ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் ஒரு அற்புதத்தோடு தான் ஆரம்பிக்கிறார். அடுத்து பாருங்க, நீ போயிருங்கிறாரு, ஊரை விட்டே போயிருங்க, பட்டணத்தை விட்டு புறப்பட்டவங்க அப்படி கேட்டுக்கொண்டாரு. 39 போவாரா, போவாரு. ஆனா எங்க போயிட்டு போவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியா அம்மா லீதியா நீங்க எனக்கு கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போறோம், உங்களுக்கு நீ கேள்வி நம்ம கடவுள் இப்ப உங்க கடவுள் இல்ல, இன்னும் வல்லமையான ஆண்டவரையா, சிறைச்சாலையை அசைஞ்சிருச்சாம், நாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டோம், ஆனா போய் வேடிக்கை பார்த்தோம்யா, சிறைச்சாலை உடஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சகோதரரை கண்டு ஆண்டார். அதுக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை நினைச்சிட்டான்னா சகோதரர். இப்பதான் ஊழிய ஆரம்பிச்சிருக்காரு, பிரச்சனை வந்துருச்சு, அதுக்குள்ள சகோதரர் நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க. கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. ஏன் ஆறுதல் சொன்னா, இருக்கும்போது எவ்வளவோ ஆசீர்வாதமா இருந்தாங்களே, இப்ப நீங்க என்ன செய்றீங்க, விட்டுட்டு போறீங்களேன்னு சொல்லி ஒரு போயிருக்காங்க. சரி, கடைசியாக ஆண்டவர் ஒரு இருதயத்தை மாற்றுகிறார். அந்த இருதயத்தை மாற்றாரு, கணக்கு வச்சிருக்காரு. என்ன கணக்கு, ஒரு வசனத்தை மட்டும் குயிக்கா வாட்சி முடிச்சிருக்கோம். லாபான் ஆதியாகமம் 31வது அதிகாரம். லாபான் மாமனார், யாக்கோபுடைய மாமனார். ஆண்டவர் நிறுத்து பார்ப்பார், குறை இருக்கான பார்த்துருவார். லாபான்
பசங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 34வது அதிகாரம் 1 வசனம். பின்பு லாபானுடைய குமாரன் பசங்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஏய்யா நீ பிச்சைக்காரனா தான் வந்த, இப்ப எங்களோட கோடீஸ்வரன் ஆச்சு, உனக்கு இருக்கிற ஆடு எங்கள்கிட்ட இல்ல, நீ ஏமாத்தி தான் என்னமோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகளை யாக்கோபு எடுத்துக்கொண்டார். முடியுமா? முடியாது. யாக்கோபு எடுத்துக்கொண்டாரு. எங்கள் தகப்பனுடைய பொருளிலே இந்த செல்வதா இருந்தான்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, எப்பா அது அப்படி இல்லைங்கிறாரு. அவன் மனைவி மாற்ற சொல்றாரு, என்னால இயன்ற மற்றும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியர் செய்து. ஆனா அவன் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சகம் பண்ணி என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுத்தாரு. ஆண்டவர் கணக்கு பார்ப்பாங்க. நீங்க என்னெல்லாம் ஆண்டவர் செய்றீங்கிறது அவர் கிளீனா கணக்கு வச்சிருப்பாரு. நீங்க ஏமாத்தவே முடியாது. வசந்த வாசி நம்ம முடிக்க போறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15 வசனம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷ ஆரம்பத்திலே நான் மக்கத்திலிருந்து புறப்படும் பொழுது கொடுக்கல் வாங்கல், நீங்க கொடுங்க, ஆண்டவர் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு உடன்பட்ட வேறு சபை எதுவும் தெரிவிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உங்களுடைய திருசமும் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாது. இவர்களுக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.